சிஎம்முக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகள் ஒரு ஒரு விருப்பத்தை அவர்கிட்ட தெரிவிக்க போவதாகவும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க போதும். குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் அவங்க தலைமையில் நடத்த போகிறதா வழக்கமாக இது நடக்கிறது தான். யாராவது புதுசாக சிஎம் வந்தால் புதுசாக என்ன கடந்த ஆட்சியில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் கலைஞர் ஸ்டாலின், இப்படி நடிகர்கள் துதி பாடுறது, பாராட்டு விழா நடத்துறது, அவங்கள மகிழ்விக்கிறது, குளிர்விக்கிறது, இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதே வேளையில் இன்றைக்கி சிஎம் விஜய் ஏதோ ஃபீல்ட் அவுட் ஆனவர், மார்க்கெட் இல்லை அவருக்கு, அவருடைய சம்பளம் அதிபாதாளத்துக்கு இறங்கி போயிடுச்சு, அவருக்கு படம்லாம் சமீபத்தில் படம் ஒரு 10 படம் ஓடலை, அதனால தான் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்ற நிலைமையில் அவர் அரசியலுக்குள் வரவில்லை, அவர் முதலமைச்சராகவில்லை. உச்ச நட்சத்திரமாக இருந்து 250 கோடி ரூபாய் சம்பளம் பெற்று இன்றைக்கி ஜனநாயகன் ஒரு படத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டருங்களும் ரசிகர்களும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் பைரசியில் போட்டிங்க, அப்புறம் பார்த்தாங்க, அது ரைட், அது உள்ள பிரச்சனை, இன்னும் ஏன் வரலன்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தால் கூட ஜனநாயகன் எப்போ வந்தாலும் நாங்கள் பார்ப்போம்பா, ஜனவரி 9ஆம் தேதி வர வேண்டிய படம், அது எப்போ வந்தாலும் எங்களுக்கு பொங்கல். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு உச்ச நட்சத்திரம், அந்த உச்ச நட்சத்திரம் இன்று முதல்வராக வந்திருக்கிறார். ஏற்கனவே வரிசையாக இப்போ அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருந்தார் இல்லைங்களா, சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள், நடிகர் நடிகைகள், சிம்பு, அது இது எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு விமர்சனம் வந்தது. எங்க சாமானியர்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பத்திரிகையாளர் ஒன்றும் வெயிட் பண்ணல, நீங்கள் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் எளிதில் அணுக முடியுமா, அதிகாரிகள் உங்ககிட்ட பேச முடியுமா? ஆனால் பார்த்தீங்கன்னா வரிசையாக சினிமாக்காரங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்களாம் போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் கூட நின்று. அப்படின்போது முதல்வர் தரப்பிலிருந்து வந்த விஷயம் என்னென்னா, 9:30 மணிக்கு தலைமைச் செயலகத்துக்கு வராரு, 5:30 மணிக்கு அவர் கிளம்பி போகிறாரு, 5:30 மணிக்கு அப்புறம் அவர் ரைட்டு கூப்பிட்றாரு, அவருடைய ஆஃபீஸில் கூப்பிட்றாரு, நீலாங்கரை வீட்டில் கூப்பிட்றாரு, எடுத்துக்கிறாரு. இதில் போய் என்ன இருக்குது? ஆனாலும் பொதுமக்களுக்கு என்னென்னா, இந்த பிம்பம் ஒன்று, இன்றைக்கி தேர்தல் சமயத்தில் நடிகர் கட்சி, இப்போ கூட நடிகர் வந்துட்டாரு, பவுடர் பூசினர் வந்துட்டாரு, பால்வாடி வந்துட்டாரு, யாரோ எழுதி கொடுக்குற டைலாக் படிக்கிறவர் வந்துட்டாரு, கேரவனை விட்டு இறங்காதவர் வந்துட்டாரு, மொத்தத்தில் நடிகனுக்கு நாடாள தெரியுமா அப்படின்னு நாடாண்டு இருக்காங்க. ஒரு என்டிஆர் ஆண்டு இருக்காரு, எம்ஜிஆர் ஆண்டு இருக்கிறாரு, ஜெயலலிதா அவர்கள் ஆண்டு இருக்காங்க. ஆனாலும் விஜய்க்கு அது தகுதி இல்லாதவர், விஜய்க்கு அது அன்ஃபிட். அவர்